ஹாய், வெல்கம் பேக் டு மணி விலாக் சேனல். சில டைம் பார்த்தீங்கன்னா தெரியும், மணி 10 ஆகுது. இப்போ தான் வந்தேன். சாட்டர்டே மணி 10-12 சாட்டர்டே 26. ஸோ கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நான் இவ்வளோ டைமிங்லாம் கரெக்டாக எல்லாம் பார்த்து நம்ம பண்ணும்போதே அது எதனா நெகட்டிவாக சொல்கிறவங்க எதனா ஒரு குறை அதில் கண்டுபிடிச்சி இது தப்பு அது தப்பு, இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நிறைய பேர் இது ஓகே சில பேர்லாம் நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மோட்டிவாக இருக்கவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும், நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு இவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறது. டைமிங்லாம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா எப்படி நெகட்டிவாக பேசுகிறவங்க பேசிகிட்டே போகிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் சொல்கிறது கண்டென்ட் எதுவுமே நல்ல கண்டென்ட்டாக தான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். பட் என்னன்னா ஏர்னிங்ஸ் கண்டினியூவாக அதை பற்றியே பேசிகிட்டு இருக்குது நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. வேறு எதனா கண்டென்ட் நீங்கள் சொல்லுங்கள். வேறு ஆட்டோ இந்த ஃபீல்டில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். வீக்லி ஏர்னிங்ஸ் மட்டும் இப்போ லாஸ்ட்டாக ஒன்று நான் போட்டுடுறேன். அதோட ஓவர், இது மேலே கேட்காதீங்க. நம்ம ஏர்னிங்ஸ் போட தேவையில்ல. இதுக்கப்புறம் நீங்கள்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம எல்லோரும் ஒரு ஃபேமிலி இந்த மணி விலாக்ஸில் இருக்க நீங்களாம் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஆட்டோன்னு கிடையாது, வேறு சொந்தமாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அது எப்படி அப்படின்றது பாருங்கள். ஏன்னா அது நிறைய பேர் வெறுப்பேற்றுதுங்க, காண்டா வராங்க. அதனால் கொஞ்ச நாள் வேணாம். நான் காட்டிட்டேன் இல்லை இவ்வளோ இருக்குது அப்படின்னு என்னால் முடியும்னு காட்டிட்டேன். நீங்களும் எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகேங்க, நம்ம இது வீக்லி ஏர்னிங்ஸ் இந்த வாரம் மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்க, இப்போது ஏர்னிங்ஸ் எல்லாருமே அதில் தான் இன்ட்ரெஸ்டாக கேட்குறீங்க. ஓகே, சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு கமெண்டில் போடணும், நானும் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு கேட்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்க. டோட்டல் பார்த்திங்கன்னா இந்த வீக்கு நம்ம பார்த்திங்கன்னா 9354 யூபரில் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, மண்டே பார்த்திங்கன்னா மண்டே ஒரு 2135 யூபரில். அண்ட் செவ்வாய்க்கிழமை ஒரு 2018, புதன்கிழமை 2135, வேலைக்கிழமை 1658, அண்ட் வெள்ளிக்கிழமை அப்படியே தான் ஒர்க் பண்ணோம். ஏன்னா நம்மளது இந்த வீட்டுக்கிட்ட கொஞ்சம் நம்ம கோவிலில் அந்த இதெல்லாம் படையில் அதெல்லாம் போடுறாங்க, அதில் பொண்ணு வர சொன்னால், அதனால் அன்றைக்கி அவ்வளோதான். சனிக்கிழமை இன்றைக்கி 987 ரூபா. ஓகே, யூபரில் இது ஏர்னிங்ஸ். ஸோ யூபரில் டோட்டலாக எவ்வளோ பார்த்திங்கன்னா 9000. அந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே டிப்ஸு ப்ளஸ் டிப்ஸ் இல்லாமல் தான் சொல்கிறேன். ஓகேவா, அது டோட்டல் எவ்வளோன்னு நான் கடைசியில் பார்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன். 9354 இந்த 5 நாள். சாட்டர்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது, நான் சொல்கிறேன். சாட்டர்டே நான் கணக்கு எடுத்துக்கல, இது நான் 6 நாள் 21 to 28 தான் இயர்னிங்ஸ் தான் இதில் சொல்கிறேன். அதே மாதிரி யூபரில் நம்மளுக்கு இது வரைக்கும் அந்த இன்சென்டிவ் இருக்குல்லாங்க. ஆக்சுவலாக 21ஆம் வரல, ஏன்னா நிறைய ஓட்டில் நம்ம 21 ரேபிடோவில் யூஸ் பண்ணோம். அது 23லேருந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகிருக்கு 70 ரூபா. இது எல்லாமே எனக்கு பேங்க்கில் அடுத்த நாளே கிரெடிட் ஆகிடுச்சுங்க. 70, 167, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி 117, அண்டு இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா 140 ரூபா. நாளைக்கு சண்டே பேங்க் லீவுன்றதுனால அவங்க நாளைக்கு கிரெடிட் பண்ண மாட்டாங்க. இந்த 147 ரூபான்றது பார்த்திங்கன்னா எப்போவுமே சனிக்கிழமை பண்ணுறது மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே போட்டுருவாங்க பாருங்க. பே அவுட் ஷெடியூல் 28 ஜூலை அன்றைக்கி தான் கிரெடிட் ஆகும். ஸோ இதுவும் நம்ம ஒரு ஏர்னிங்ஸாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஆன் த வே டியூட்டி, இதில் வர டிப்ஸு எல்லாமே சேர்த்து தானே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ மொத்தமாக எல்லாமே அதுவும் ஏர்னிங்ஸ் தான். இது டோட்டல் எவ்வளோன்னு நான் சொல்லிடுறேன். யூபரில் இந்த மாதிரி இன்சென்டிவும் இருக்குது, நிறைய பேர் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, கண்டிப்பாக கவனிங்க. இவ்வளோ வராதுன்னு சொல்கிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 140 ரூபான்றது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். இன்னும் ஓட்டினா யூபர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 300 கூட வரலாம். ஒரு கேஸ் பிடிக்க யூஸ் ஆகலைங்க. இதெல்லாம் தான் நீங்கள் மிஸ் பண்ணுறது, நான் அதெல்லாம் பார்த்து பண்ணுறது. ஸோ யூபரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து இன்சென்டிவ் எல்லாமே சேர்த்து 9868 ரூபா. 21 நம்ம பார்த்துக்கோங்க, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த டேட் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஓகே, 6 நாள் மட்டும், 6 நாளைக்கு யூபர் மொத்த டோட்டல் 9868 ரூபா இன்சென்டிவோட. இப்போ நெக்ஸ்ட்டு ரேபிடோ டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம்.
நான் எதுக்கு வந்து சொல்கிறேன்னா, இப்போ சொல்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து சொல்லிக்கிறேன். ஒரு டிஸ்டர்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நான் வந்து நான் ஒரு 14 வருஷம் மார்க்கெட்டிங்கில் சேல்ஸில் இருந்திருக்கேன். அந்த சேல்ஸ் ஃபீல்டில் இருந்து நல்ல சேலரி வாங்கிட்டு டப்புன்னு வந்து கொஞ்ச நாள் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், நிறைய லோன்லாம் எடுத்தேன். கொஞ்சம் அந்த நேரத்தில் கோவிட் டைம்லலாம் கொஞ்சம் பயங்கர ப்ரெஷர் போட்டாங்க. கோவிட் முடிஞ்சு திருப்பி ஆஃபீஸ்லாம் ஓப்பன் பண்ண டைமில் சேல்ஸ் ப்ரெஷர்லாம் பயங்கரமாக போட்டாங்க. சேல்ஸ் ப்ரெஷர் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி தாங்க, இது எல்லாரும் நம்ம ஒரு ஃபேமிலி. அதெல்லாம் நம்மகிட்ட உங்ககிட்ட சொல்கிறது தப்பு இல்லை. நீங்கள் எல்லாமே என்கிட்ட கேட்குறீங்க, பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் டயர்டுன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சு, அப்புறம் ட்ரிங்க்ஸுக்கு ஓவராகி வேலைக்கெல்லாம் போக முடியல. சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்லாம் வேலையை விட்டுட்டேன், ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன கிடைக்கிற வேலை செஞ்சு ஒரு 3 வருஷம் அப்படியே கேப் ஆன, ஒரு 2.5 வருஷம் அப்படியே வந்து கேப் ஆகி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன். கேப் ஆகிடுச்சு. நம்ம ரெக்கவர் ஆகி வேறு எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு புதுசாக வந்து ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறேன். ஒரு 2.5 வருஷம் கிட்ட எனக்கு கேப் ஆனதுனால என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி வந்து அந்த சேலரிலாம் கிடையாது. பேசிக் லெவலில் நம்ம ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் சேல்ஸில் போய் திருப்பி அப்படியே வந்து ஒரு சேல்ஸ்மேனாக ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கூப்பிட்டு வந்து விட்டுட்டாங்க. திருப்பி வந்து ஒரு 18,000 19,000 சம்பளம். சரி பரவாயில்ல, இதுவும் செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம செஞ்சோம். செய்யும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், இதுவாக இருக்கும். ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 2 கம்பெனிலாம் பார்த்துருக்கேன். நான் கொஞ்ச நாள் தான் இருந்தேன், நான் வந்துட்டேன். அப்போ வந்து என்னால் அது இது மாதிரி எதுவும் பண்ணணும்னு எனக்கு தோணல. ஒரு 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 கம்பெனி வந்து ஒரு சம்பளம் வாங்குறதுக்கோ, ஒரு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 6 நாள் வேலை செஞ்சு அந்த பெட்ரோல் காசை வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு வருமா வராதா, ஐயோ தருவாங்களோ தரமாட்டாங்களோ, அவங்கள பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். டைம் ஆகும்போது நின்றுட்டு இருப்பாங்க, ஐயோ நான் கடன் வாங்கி பெட்ரோல் போட்டுட்டேன், அடுத்த நாள் எப்படி இப்போ அந்த கடன் கொடுக்கணுமே, இங்கே வருமோ வராதோ அப்படின்ற மாதிரி இவங்க காசை போட்டு இவங்க வேலை செஞ்சு அந்த கம்பெனிக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு அந்த காசு வருமோ வராதோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிற மாதிரி ஒரு கம்பெனிலாம் பார்த்துருக்கேன். நான் உடனே வந்துட்டேன் அங்கே கொஞ்ச நாளில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி லாஸ்ட்டாக போனது பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி சேலரிக்கு அவ்வளோ தூரம் அலைஞ்சி அவ்வளோ தூரம் சேல்ஸ் வேலை பார்த்துட்டு வந்து திருப்பி வந்து அங்கே ரிப்போர்ட்டிங் அதெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு போகிறது ஒரு ஒரு அதை கொடுத்துட்டு அப்பாடான்னு வெளில போகும்போது அவ்வளோ சந்தோஷமா போவாங்க. நான் நல்லா ஒரு நேரத்தில் இருந்தேன், ஒரு 35லாம் அசல்ட்டாக வாங்கிட்டு இருந்த சேலரியில் இவ்வளோ சின்ன சின்ன சம்பளத்துக்குலாம் இவ்வளோ எஃபெக்ட் போடுறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ஆப் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ரேப்பிடோ. இது இன்னைக்கு இன்னிங்ஸ் 1139. ஆல் ஆர்டர்ஸில் போயிட்டு வீக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா 21 ஜூலைலேருந்து 27 3841. ஸோ அது ஒரு 10,000. இது ஒரு இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 13 வந்துடுச்சு. 13,500 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஓகே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் ஆல் ஆர்டர்ஸ் டே வைஸ் பார்க்கணுன்னாலும் பார்ப்போம். டே வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் 21 இருந்தானே, 21 1214, 8 ஆர்டரு, 22 486, 115 புதன்கிழமை. இந்த மாதிரி கம்மியாக நேரத்தில் யூபரில் அதிகமாக இருந்திருக்கும். 585 வேலைக்கிழமை, வெள்ளிக்கிழமை 302, சாட்டர்டே 1139. நான் டோட்டல் எவ்வளோன்னு உங்களுக்கு டோட்டல் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம யாத்ரா ஒரு ஆப் இன்னும் யூஸ் பண்ணுறேன், அதுவும் பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யாத்ரா ஆப் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1288 ரூபா இன்னிங்ஸு. டே வைஸ் காட்டுது. ஒரு நிமிஷம், ஏன்னா அந்த ஆப் அப்புறம் என்ன ஆப்னு கேட்டுருவீங்களே. நம்ம யாத்ரா அது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம யாத்ரான்னு ஒரு ஆப் இப்போ புதுசாக வந்திருக்கு, நல்லாயிருக்கு. அதில் ஏர்னிங்ஸ் நல்லாயிருக்கு. இது வந்து அந்த ஆப்பு நம்ம யாத்ரா. ஒரு ஃப்ரெண்டு கூட சொன்னார், ஃபோன் கீழே வச்சுருங்கன்னா அந்த ஸ்டாண்டில் வச்சு அது நிற்க மாட்டுது. நம்ம யாத்திராவில் இயர்னிங்ஸ் இது டே வைஸு டோட்டல் வந்து 1288 ரூபா நம்ம யாத்திராவில். அது வந்து ஒரு டியூட்டி இதில் எடுத்தாலும் நல்ல பெரிய டியூட்டியாக வந்துடுங்க. ஒரு 450 410 அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால் நல்லாயிருக்கும். இதில் ரேட் நல்லாயிருக்கும் நம்ம யாத்திராவில். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எக்ஸ்ட்ரா கேட்காத டிரைவர் அப்படின்னு போட்டு நிறைய ஆட்டோவில் ஒட்டியிருக்கும். ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்களே கேட்குற அளவுக்கு அதில் இருக்காது. கஸ்டமருக்கும்
நம்ம வந்து ஆட்டோக்காரங்க கிட்ட வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு ஆட்டோக்கார டிரைவர்ஸ் வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்க தேவையில்ல, கஸ்டமரும் வந்து நம்மக்கிட்ட வந்து இது கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல தேவையில்ல. அவங்க கொடுக்குற ரேட்டே நல்ல ரேட்டாக கொடுத்துருவாங்க. நல்லா இருக்குது இந்த ஆப். இதில் ஒரு 1288. ஸோ டோட்டல் பார்ப்போம். நம்ப மாட்டீங்க, சாட்டர்டே இன்னைக்கு நான் காட்டினேன் பார்த்தீங்களா உங்களுக்கு. இப்போது சாட்டர்டே அந்த மதியானம் வரைக்கும் அவ்வளோ ஒன்றுமே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு நாள் வந்து நான் இந்த மாதிரி சாட்டர்டே இல்லை, சாட்டர்டே நல்லாயிருக்கும் இன்னிங்ஸு. இன்னைக்கு வந்து அந்த 11:30 மணி 11 மணி வரைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஓகே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருக்கும் இது. அதாவது காலையிலேருந்து ஒரு அந்த ஆஃபீஸ் டியூட்டி அதெல்லாம் வந்து சனிக்கிழமை இல்லைனாலும் நார்மலாக எல்லாரும் வெளில போகிறது வருது அந்த மாதிரி டியூட்டிஸ் நிறைய இருக்கும். மற்றபடி ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயே வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் பெரும்பாலும் சாட்டர்டே லீவு தான். மற்ற கம்பெனி போகிறவங்க அவங்களாம் போயிட்டு இருப்பாங்க, அவங்களும் கம்மி. 11 மணி வரைக்கும் பார்த்தேன். 11 மணி மேலே இது எஃபர்ட் போடுறது வேஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நான் வந்து நம்மளது மட்டும் தான் அப்படி இருக்கா, பக்கத்தில் டிரைவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் போகிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன், ஆட்டோ டிரைவர்ஸ் நம்ம ரூட்டில் வரவங்க கிட்டலாம் எல்லாரும் ஆமாம் என்னன்னு தெரியல இன்னைக்கு அப்படி தான் இருக்குது, யாருதுமே ரேப்பிடோ அடிக்கல, ஊபர் அடிக்க மாட்டேங்குது, என்ன இது தெரியல அப்படின்னாங்க. ஓகே புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே வந்து இது அது கிளைமேட் வெயில் ரொம்ப இருக்கா என்னன்னு தெரியல, வெயில் ஆனால் இன்னைக்கு அதிகமாக தான் இருந்துச்சு, சனிக்கிழமை வெளியில் போகிறவங்களாம் யாரும் இல்லை, ஓகே இதுக்கு மேலே அலையிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, நான் சில விஷயம்லாம் எதுக்கு நான் பண்ணுறேன் பண்ண முடியல நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, சிலதெல்லாம் நான் யோசிச்சு பண்ணுறேங்க. அந்த 11 மணிக்கு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நியர்பை ஒரு 6 கிலோமீட்டர் தான், எம்டியாக வீட்டுக்கு எதுக்கு போகணும் நிறைய பேர் யோசிக்கலாம், சவாரி எதனா பார்க்கலாம் அப்படின்னு. நான் வந்துட்டேன், பரவாயில்ல வீட்டுக்கு போகலாம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷ் ஆகி புதுசாக அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது அந்த டைம் டியூட்டி வரல, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், 11 மணிக்கு வந்துட்டேன், 11:15 வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து எல்லாரும் அம்மாவும் மாதிரி தானே, என்ன நினைப்பாங்க, ஐயோ பையன் நல்லா சம்பாரிச்சிருந்தான், கண்ணுடா நீ ஏன்டா வீடியோலாம் போடுற, எல்லாரும் பார்க்குறாங்கல்ல, ஏன்னா நீ வீடியோலாம் போடாத அப்படின்ற மாதிரி தானே நினைப்பாங்க யாரா பார்த்தா அப்படின்னு. உனக்கு திருஷ்டி ஆயிடுச்சு அப்படின்னு நான் அதான் சொன்னேன், என்னம்மா திருஷ்டி, நான் வந்து நம்ம வந்து அடுத்தவங்க காசோ ஏதோ பண்ண போகிறது கிடையாது, நான் போடுறது என் உழைப்பு என் எஃபெக்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் சூழ்நிலை அந்த நேரம் அந்த இது எல்லாம் அமைச்சிச்சுன்னா ஏர்னிங்ஸ் வரப்போகுது. இன்னைக்கு வந்து இல்லை, இப்போ இல்லை எனக்கு தெரியுது, ஹீட்டாக இருக்குது, நல்லா கிளைமேட் வந்து இதுவாக இருக்குது, ஜனங்க யாரும் சனிக்கிழமை வெளில போகிறவங்களாம் போகல, வேணா பாரு சாயங்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்க இல்லை பார்த்துக்கோ இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத போடாத சும்மா அப்படின்லாம் சொன்னாங்க. அதுமாதிரி நான் எதுக்கு நான் யார் கேட்டெல்லாம் வந்து யாருன்னா கேட்குறாங்களா, யார் கேட்டெல்லாம் வந்து ஓப்பனாக சொல்லிவிடுவேன். எவ்வளோப்பா ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறியாப்பா ஆட்டோ எடுத்திருக்கிய, இல்லையே நான் 2500 3000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். எதுக்கு, நல்லா இருக்கிறோம் நம்ம சந்தோஷமாக நல்லா இருக்கிறோம்னு சொன்னோன்னா இன்னும் நல்லா இருக்கும். சம்பாரிச்சிட்டு நல்லா இல்லைன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் திருஷ்டி எனக்கு தெரிஞ்சு இன்னும் அப்படியே குறைஞ்சிரும். அதனால் நல்லா இருக்கிறோன்னா மனசார நல்லா இருக்கணும்னு சொல்லிடணும். நான் மாதிரி சொல்லிடுவேன். அது மாதிரி இல்லை நீ எல்லாத்தையும் சொல்லிடுறேன் எங்கே பார்த்தாலும் அது சொல்லாத, புதுசாக பண்ணுற இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை பரவாயில்லமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து நம்மளை இது பண்ணுறாங்க, டிமோட்டிவாக பேசுகிறாங்க, நான் அதெல்லாம் எடுத்துக்கல. நம்ம வந்து விஜய் அண்ணா சொல்கிற மாதிரி தான், நம்ம விஜய் அண்ணா சொல்கிற மாதிரி தான், கடுப்பேற்றுறவங்க கிட்ட கம்முனும் சுப்பேற்றுறவங்க கிட்ட உம்முனும் இருந்தால் லைஃப் ஜம்முன்னு இருக்கும். அது மாதிரி இருந்துட்டு போயிட வேண்டியதான். நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன், நல்லா சாப்பிட்டு 12 மணிக்கெலாம் படுத்துட்டேன். அலாரம் வச்சுட்டேன், 2:30 மணிக்கு எழுப்பி விட்டுருமா அப்படின்னு. 2:30 மணிக்கு நான் போக மாட்டேன் எப்பவுமே, 4:30 மேலே 3:30 அது மாதிரி தான் போவேன். அதே மாதிரி 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டேன். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படியே ஃபீல்டில் இருந்து நான் அங்கேயே வெயிட் பண்ணி மதியானம் கண்டிப்பாக கிடைக்காதுங்க, மதியானம் கிடைச்சிருக்காது. அதுக்கு மேலே சின்ன ஏதோ ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு போகிறவங்க, சின்ன இதுக்கு போகிறவங்க தான் அந்த சம்மரில் பரவாயில்ல வெயிலாக இருந்தாலும் போகலாம் அப்படின்னு ஒரு அத்தியாவசியத்துக்காக போகிறவங்க தான் இருப்பாங்க. அப்படி நம்ம அலைஞ்சி சின்ன டியூட்டி அப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னா மணி ஒரு 6 ஆகிடும், 6 o'clock நம்ம டயர்ட் ஆகிடும். காலைல கிளம்பணும் 6 மணி ஆகிடுச்சு, ஐயோ வரல, உடம்பும் டயர்ட் ஆகிடும், வெக்ஸ் ஆகிடுவோம், வீட்டுக்கு வந்துடுவோம். நான் அந்த 6 கிலோமீட்டர் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்துச்சு ஒரு 2:30 மணிக்கு அலாரம் வச்சு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் 3:15. நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த டைமிங்கோட பாருங்கள். திருப்பி அடுத்த நாள் போகிற மாதிரி இருந்துச்சு, எனக்கு தூங்கி எழுந்துச்சுன்னா ரெஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வெயிலே இருந்தால் அந்த டயர்ட் இருக்கும், அந்த டயர்ட் தெரியல. போகிறேன், அந்த காலில் வந்து ஒரு 350 ரூபா தான் வரைக்கும் தான் சம்பாரிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம அந்த டார்கெட்டை வந்து ஒரு 4 to மேக்ஸிமம் 8 முடிச்சிட்டேன் 4 ஹவரில். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருந்தது, ரோடு காலியாக இருந்தது, டிரைவ் பண்ண ஈஸியாக இருந்தது. கடற்கடன்னு டெஸ்டினேஷனுக்கு போனேன், எந்தெந்த இடம், ஏன்னா நான் வந்து ஒரு எப்படின்னா ஒரு டார்கெட் வச்சு நான் வேலை செய்யறதுங்க இப்போலாம். அதாவது அந்த இயர்னிங்ஸ் நான் முடிச்சிட்டேன், அதுக்காக சொல்ல வரேன். நான் வந்து அந்த இதெல்லாம் வந்து சில இதெல்லாம் பார்த்து பண்ணுறேன். அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்றைக்கி காலிலேருந்து ரொம்ப டியூட்டிலாம் ரொம்ப கம்மி, அதுக்கப்புறம் பிக்கப் நல்லா இருந்துச்சு. நான் வந்து வீட்டுக்கு போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஓகே ஈவினிங் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சுன்னு. காலைல ஆக்சுவலாக 6:25 ஊபர் ஸ்டார்ட் பண்ணேன். டியூட்டிலாம் கேன்சல் ஆகிட்டே இருந்துச்சு, ஏன்னா நியர்பை எனக்கு டியூட்டி இல்லை, எல்லாமே 2.5 கிலோமீட்டர் அந்த பக்கத்துலேருந்து டியூட்டி கொடுக்குறாங்க.
அவங்களாம் ஆஃபீஸ் போகிற கஸ்டமர் நினைக்கிறேன். நம்ம வரதுக்கு லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிடுறாங்க. 7 நாளுக்கு வந்திருக்கு ஒரு ₹132 அது. அதோட 8/11க்கு ஒரு ₹112 அது வந்துச்சு. அதோட வந்து 9/48க்கு ஒரு சின்ன டியூட்டி ₹53 அது. அப்புறம் ஒரு 10/8க்கு ஒரு ₹106. அவ்வளோதான் ஓவர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10/51க்கு இது ஒரு ₹68 ₹70 டியூட்டி வந்திருக்கு. இது முடிச்சுட்டேன். இது வந்து இன்சென்டிவ் ₹60 போட்டிருக்காங்க, அவங்களுக்கு கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 11/9க்கு மேலே டியூட்டியே இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன பாருங்க, வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, இது 2/53க்கு ₹174, 5/42க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூட்டி. இது வந்து இன்சென்டிவ் ₹35. அதுக்கப்புறம் ஒரு ₹90 டியூட்டி, 6/50. இன்றைக்கி வந்து யூபரில் வந்து இந்த டியூட்டிலாம் வந்திருக்கு. இப்போ ரேபிடோலையும் பாருங்களேன் அதே மாதிரி. எதுக்கு சொல்கிறேன் வரேன்னா, ஒரு நேரம் நம்மளுக்கு மார்னிங் வரலன்னா ஈவினிங் பிக்கப் ஆகிடும். ஆல்மோஸ்ட் அந்த 25ன்றது எனக்கு ஏர்னிங்ஸ் வந்துடுச்சு இன்றைக்கும். நான் காட்டுறேன், ரேபிடோவில் காட்டுறேன். ரேபிடோவில் பாருங்கள், இன்றைக்கி 1139 டியூட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி டியூட்டி 8 நாளுக்கு ரேபிடோவில் ₹92 அது ஒன்றா. அதோடு அவ்வளோதான். இதுலேயும் ஓவரால் காலையில் வந்து ஒரு ₹500 தான் வந்துச்சு. அதோடு வந்து எதுவுமே வரல. திருப்பி 3:39 அப்புறம் பாருங்கள் ரேபிடோவில் 205 ஒன்று, 4:29க்கு ஒரு 114, 4:47க்கு ஒரு 170, 6:23க்கு ஒரு 67, 6:59க்கு ஒரு 205. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 286, 7:51க்கு இதான் லாஸ்ட்டு. ஸோ 8 மணிக்கெலாம் நான் முடிச்சிட்டேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாட்டர்டே தெரியும் நினைக்கிறேன். சாட்டர்டே ₹1139 7 டியூட்டியில். ஸோ காலையிலேருந்து ஒரு ₹600 வந்தது. ஈவினிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா யூபரு, ரேபிடோ அது ரெண்டுத்துலேயும் சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு ₹2000 கிட்ட ஓட்டிட்டேன் இன்றைக்கி. 25ன்றது வந்துடுச்சு. ஸோ ஒரு நேரம் வருது அப்படின்னா அது சிச்சுவேஷன் சரியில்லை, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி அதை இது பண்ணிட்டோன்னா ஈஸியாக அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவினிங்லேருந்தே அது நம்மளுக்கு மேட்ச் பண்ணி அதை பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஃபைனலாக டோட்டல் இது வரைக்கும் பார்ப்போம். டோட்டல் ஏர்னிங்ஸ் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா யூபர், ரேபிடோ, நம்ம யாத்ரா ₹14,997 இது வரைக்கும் அந்த இயர்னிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாமே குறைஞ்சபட்சமாக எடுத்துப்போம். இப்போ டிப்ஸு ஒரு நாளைக்கு ஒரு ₹180 எடுத்துக்கலாமா? இதோட எனக்கு அதிகமாக தான் ₹100 வருது. நம்ம ₹180 எடுத்துப்போம். ஒரு ₹900 வருமா ஒரு 6 நாளைக்கு? டிப்ஸு வந்து அவங்களா கொடுக்குறது பரவாயில்ல, இன்னும் கேட்குறவங்க அதிகமாக தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆன் த வே டியூட்டி, சின்ன சின்ன சவாரி ஒரு 6 நாளைக்கு ஒரு ₹500 எடுத்துப்போமா? டெய்லி சும்மா ஒரு ₹90 வரட்டுமே. இங்கேருந்து அங்கே விடுப்பா, அங்கேருந்து ட்ராப் பண்ணுப்பான்னு சொல்கிறது. இதெல்லாம் டோட்டல் எடுத்துப்போம். இப்போ ஃபைனலாக டோட்டல் பார்ப்போம். ஓகே, ஃபைனலாக வந்து இப்போ நீங்கள் எல்லாமே கேட்குறது என்னென்னு கேட்பீங்கன்னு தெரியும். ஓகே, டோட்டல் ஏர்னிங்ஸ் நம்ம யாத்ரா, யூபர், ரேபிடோ ₹16,397 அந்த ஆன் த வே சவாரி, அந்த டிப்ஸு நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். குறைஞ்சபட்சம் தான் எல்லாம் சேர்த்துருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் போட்டு பார்ப்போம். இதை எல்லாமே வகுத்து பார்ப்போம். 6 நாள் கணக்கு, ஏன்னா நம்ம சண்டே கணக்கில் எடுத்துக்கல, 6 நாளைக்கு தான். 6 நாள் வகுத்து பார்த்தோன்னா ₹2,732 வருது நம்ம இந்த வாரத்தில் நம்ம எடுத்தது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ சிஎன்ஜி இது ஃபியூல் இது மைனஸ் பண்ணோம். இதில் சிஎன்ஜி வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ₹350லேருந்து ₹375 வரும். போடுறவங்களுக்கு தெரியும், ஃபுல் பண்ணோன்னா ₹375 வரைக்கும் வரும். நம்ம கணக்கு வந்து ₹375 எடுத்துப்போம். ஓகே, ₹375 எடுத்தோன்னா ஃபுல் பண்ணுறோம் சிஎன்ஜி அப்படின்னாலே நம்மளுக்கு ப்ராஃபிட் கையில் நிற்கிறது பார்த்திங்கன்னா ₹2,357 நிற்குமா? இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஎம்ஐ அதுக்கெலாம் கூட அந்த ₹300 எடுத்தாலும் ₹2,000 ப்ராஃபிட் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த ஆட்டோ பற்றிலாம் கேட்குறீங்க, எனக்கு தெரியுது. இதில் நிறைய ஆட்டோ இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு இதுவாகட்டும், நம்ம ஆட்டோ கன்சல்ட்டிங் நம்ம பண்ணலாம். நம்ம அந்த டீட்டெயிலாக நிறைய பேருக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கலாம், ஃப்ரீயாக சொல்லலாம் நிறைய பேருக்கு. நம்ம இந்த பேஸை வச்சு, இந்த சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறத வச்சு ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து சில ஆட்டோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ப்ரைவேட்டாக, அவங்ககிட்டலாம் கேட்கலாம். எங்களுக்கு இந்த மாதிரிலாம் தெரியும், இந்த மாதிரி நம்ம இதில் வந்து கேட்குறாங்க நிறைய பேர், அவங்களுக்கு எதனா பண்ணி கொடுக்க முடியுமா, மற்ற இடத்த விட எதாவது ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட்லாம் பண்ண முடியுமா நான் கேட்குறேன். அதேமாதிரி ஆட்டோவை பற்றி முடிஞ்ச வரைக்கும் நம்ம எதனா ஷோரூம்லாம் அப்ரோச் பண்ணி அதோட ஃபுல் டீட்டெயிலாம் வந்து வீடியோ எடுக்க முடியுமா, வீடியோ எடுத்தால் நிறைய பேர் வந்து வருவாங்க உங்கள் ஷோரூமுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் எவ்வளோ மைலேஜ் என்ன டீட்டெயில்ஸ் அதுவும் பண்ணலாம். நிறைய நம்ம பண்ணலாம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இவ்வளோ பேர் வந்து இது வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து இதை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான எஃபெக்ட் நான் கண்டிப்பாக போடுறேன்.
பட் எதுக்காகனா இயர்னிங்ஸ் போதும், இதுக்கு மேலே இயர்னிங்ஸ் வேணாம். நான் தான் சொல்லிட்டேன்ல, இதில் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டணும் அப்படின்னு நினச்சேன். எதுக்குன்னா நான் வந்து பர்சனலாக எனக்காக இதில் போகாத இதில் போகாத, இது போடா அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், எல்லாருமே ஃபேமிலியிலேருந்து எல்லாம் சொன்னாங்க. இப்போ வந்து எல்லாருமே ஹாப்பி. ஓகே இருக்குது கண்டிப்பாக. எங்கள் அப்பாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணார், டேய் நிறைய பேர் ஆட்டோ எடுத்து இஎம்ஐ கட்டாமல் விட்டு இருக்காங்கடா என் ஃப்ரெண்டுங்களாம் அப்படின்னு. இப்போ எங்கள் அப்பா வந்து என்ன வந்து உதாரணமாக சொல்கிறாரு அவங்க ஃப்ரெண்டுங்கிட்டலாம், ஏன் விட்டீங்க என் பையன் பண்ணுறான் பாருங்க அப்படின்னு. அதுக்காக சொல்கிறேன். ஸோ துணிஞ்சு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வேறு லெவல் ப்ராஃபிட்டான இது. இனிமேல் நம்ம இயர்னிங்ஸை பற்றி பேசுவோம். நான் வேறு எதுனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஓகே ஓகேங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டைம் வேறு ரொம்ப ஆயிடுச்சு. ஒரு வீடியோ பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12, 12:30, 1 வரைக்கும் ஆகிடுதுங்க. அதனால தான் பாவம் எனக்காக எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் வேறு, எங்கள் அம்மா என் பொண்ணு கூட சில நேரம் முடிச்சுட்டு இருப்பா நான் வர வரைக்கும். அதுக்காக தான் வீடியோ பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. எடிட்டிங் பண்ணணும், அது ஃபுல்லாக பார்க்கணும் ஃபுல்லாக எதனா நம்ம தப்பாக பேசியிருக்கோமா அப்படின்னு. ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க எதனா ஒன்று தான் அதை சொல்லுவாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன். கண்டென்ட் வேறு எதனா கண்டென்ட் நல்ல கண்டென்ட் தான் சொல்லுங்கள். ஓகே ஓகேங்க. மணிலாக்ஸ் சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி நான் பைக் ரைட்லாம் பண்ணியிருக்கேன். அந்த இன்ட்ரெஸ்ட் தான் இதில் எனக்கு உதவுது. அதுவும் நிறைய பேர் நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ ஓகேங்க. குட் நைட். சாட்டர்டே நைட்டு வீடியோ பண்ணிட்டேன், எனக்கும் டயர்டாக இருக்குது. ஓகே ஓகேங்க. நாளைக்கு பார்க்கலாம் வேறு ஒரு வீடியோவில். டெய்லி முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பண்ண பார்க்குறேன். ஓகே பாய்ங்க. பாய். மணிலாக்ஸ் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.